வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் புகைப்படம் எடுக்க தடை. நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களிப்பு நிலையங்கள் வாக்குச்சீட்டுகளை புகைப்படம் எடுப்பதை தவிர்க்குமாறு ஊடக அறிக்கை வெளியாகியிருக்கின்றது. தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டிருக்கும் விசேட அறிக்கையில் இந்த விடயம் சொல்லப்படுகின்றது. வாக்குப்பதிவு தொடர்பான நடவடிக்கைகளை புகைப்படம் எடுத்தல் மற்றும் அவற்றை சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றுவதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இவ்வாறான செயல்கள் தேர்தல் சட்டத்தை மீறிய செயலாகும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு எச்சரிக்கை வழங்குகின்றது. கடந்த 24 மணித்தியாலயங்களில் 4 பேர் பறி வெவ்வேறு பகுதிகளில் 4 துப்பாக்கிச் சூடுகள். குருநகல் பகுதியில் அடையாளம் தெரியாதவர்களால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் 30 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். கடந்த 24 மணித்தியாலயங்களில் இடம்பெற்ற 4வது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இதுவாகும். ஏனைய துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் தங்காலை, மிதிகம மற்றும் கொகவல பகுதிகளில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த துப்பாக்கி பிரயோகங்களில் சம்பவங்களில் 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 2 படுகாயமுற்றிருக்கின்றனர். இலங்கையில் இடம்பெற்ற இருக்கும் தீர்மானமிக்க தேர்தலுக்காக அனைத்து பாதுகாப்பு பிரிவினரும் கடமையில் கவனம் செலுத்தி வரும் நிலையில் பாதாள கொலைகள் அதிகளவு பதிவாகி வருகின்றன. மோட்டார் சைக்கிளில் வருகதந்த இருவர் இரவு 10:45 அளவில் களுபோபுல பகுதியில் கொட்டல் உரிமையாளர் ஒருவரின் கொட்டல் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர் திகிவளை சரணங்க பகுதியில் காணப்படும் கொட்டலின் உரிமையாளர் ஆவார். கடவத்தை பகுதியில் வசிப்பவராகவும் சொல்லப்படுகின்றது. விஸ்வநாதன் நாயகம் என்பவரே உயிரிழந்திருக்கின்றார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த கொலையாளிகள் 2 கொட்டனில் சென்று ஹோட்டல் உரிமையாளரை துப்பாக்கியினால் சுட்டு மீண்டும் மோட்டார் சைக்கிளில் பாமன்கடை பகுதிக்கு தப்பிச் சென்றனர். கொலை செய்தவர்கள் பரகதந்ததாக சந்தேகிக்கப்படும் டிஸ்கவரி வகையைச் சேர்ந்த மோட்டார் சைக்கிள் பல்பொருள் அங்காடிக்கு அருகில் விட்டுச் சென்றுள்ளனர். கொலை செய்யப்பட்ட நபர் தற்பொழுது வெளிநாட்டில் இருக்கும் போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளியான கொம்பனிக்கே சானக்க அசங்க பொன்சேகா எனப்படும் அசங்கவின் நெருங்கிய நண்பர் என்பது மேலதிக விசாரணையில் சொல்லப்படுகின்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகளுக்கான விசேட அறிவிப்பொன்று. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனது விமானிகளில் வணிக வகுப்புகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு தனித்துவமான சேவையை அறிமுகம் செய்துள்ளனர். இந்த உணவை விண்ணப்பம் செய்யும் வாய்ப்பை வழங்குவதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சிரேஷ்ட முகாமையாளர் அறிவிக்கின்றார். இது பயணிகள் தங்கள் விமானத்துக்கு முன் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவுகளிலிருந்து தங்களுக்கு பிடித்த உணவை விண்ணப்பம் செய்ய உதவும். சேவையின் கீழ் பயணிகள் சால்மான், ஸ்டிக் சிக்கன் மற்றும் பல்வேறு வகையான உணவுப் பொருட்களை நீங்கள் ஆர்டர் செய்யலாம். பல்வேறு வகையான சுவையான உணவுகளில் சேரலாம் என்றும் அறிவிக்கப்படுகின்றது. விடுதியொன்றில் சிக்கிய காதல் ஜோடி விசாரணையில் வெளியான தகவல். வெளிவேரியா பகுதியில் விடுதியொன்றில் அறையொன்றில் போதைப்பொருள் பொதி செய்து கொண்டிருந்த காதல் ஜோடி கைது செய்யப்பட்டனர். அம்பகஸ்பெட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் 32 வயதுடைய ஒருவரும் அவிசாவளை பிரதேசத்தினைச் சேர்ந்த 22 வயதுடைய ஒருவரும் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர் கரியால போலீசாரினால் இதற்கு முன்னர் போதைப்பொருள் குற்றச்சாட்டின் கீழ் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டவர். இவ்வாறு கை செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஒருவரிடமிருந்து 26 கிராம் போதைப்பொருள் மீட்கப்பட்டிருக்கின்றது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் மட்டக்களப்பு இளைஞன் கைது. சுங்கவரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுடன் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு காத்தாங்குடி பிரதேசத்தினைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் அபுதாபியிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாகவும் விமானிய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபரிடமிருந்து 5000 வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய 25 சிகரெட் காட்டுகள் கைப்பற்றப்பட்டன. மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக விரிவுரைகள் சுமந்தருடன் இணைந்து நடத்திய பெரும் சதி அம்பலம். யாழ் பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள், பேராசிரியர்கள் எடுத்த தீர்மானத்துக்கு எதிராக தென்னிலங்கை தரப்புக்கு ஆதரவு கோரியும் தமிழ் தேசிய வழியில் செயற்படுவது அபத்தம் என்றும் அறிக்கை வெளியிட்ட 15 விரிவுரையாளர் குழுவில் சிலர் அண்மையில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவை தெரிவித்துள்ள நிலையில் சுமந்திரன் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளமை பொதுவழியில் அம்பலமாகியிருக்கிறது.
இவ்வாறு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தொழிற்படுகின்ற நிலையில் அதன் உடன்பாடுகளின்றி குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டிருந்ததோடு அது பல்கலைக்கழகத்தில் இருக்கும் மாணவர்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், கல்விசாரா ஊழியர்களிடையில் பலத்த சலசலப்பையும் உண்டாக்கியிருக்கிறது. அண்மையில் பல்கலைக்கழகம் சமூகம் திறந்த மடல் ஊடகவியல் சந்திப்பின் போது தமிழ் மக்களை தேசமாக அணிதிரள்வதற்கும் தமிழ் பொது வேட்பாளர் எண்ணக்கருவினை பலப்படுத்துவதற்கும் அழைப்பு விடுத்திருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது. சமூக ஊடகங்கள் தொடர்பில் தீவிர அவதானம். சமூக ஊடகங்கள் தொடர்பில் மிக தீவிர அவதானம் செலுத்தப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவிக்கின்றார். தேர்தல் நாட்களிலும் தேர்தலுக்கு பின்னரும் பிரச்சார நடவடிக்கைகள் முடிந்தாலும் சமூக ஊடகங்களூடாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள் தொடர்பில் மிக அவதானம் செலுத்தப்படுகின்றது. சமூக ஊடகங்களூடாக நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் செயற்பட்டால் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதற்குரிய குறிப்பாக கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு தனியான சேவை ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். தேர்தலின் போதும் அதன் பின்னரும் உளவுத்துறையின் தேவையான முழுமையான சோதனைகள் மேற்கொள்ளப்படும். சமூக ஊடகங்கள் ஊடாக எந்த ஒரு தகவல் கிடைத்தாலும் அவதானம் செலுத்தப்படும். நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பில் போலீஸ் விசேட அவதானம் செலுத்தி வருவதாகவும் செயற்பாடுகளில் ஈடுபடும் சமூக ஊடக செயற்பாடுகளை தேடுவதற்கும் சமூக ஊடக நிறுவனங்கள் உதவியை நாடுவதற்கும் தெரிவித்துள்ளனர். புலனாய்வு பிரிவினர், குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் போலீசார் இணைந்து தொடர்பில் செயற்பட்டு வருவதாகவும் ஊடக அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கிறது. இதே நேரத்தில் தேர்தல் அண்மித்த காலப்பகுதியில் சில சமூக வலைத்தள ஊடக பக்கங்கள் முடக்கப்படலாம் என்ற அறிக்கையும் வெளியாகியிருக்கிறது. கள்ளக்காதல் சந்தேகத்தில் விபரீதம். மனைவியின் 2 கைகளையும் வெட்டிய கணவன். யாழ்ப்பாணத்தில் நடந்த கொடூரம். கணவனால் 2 கைகளும் வெட்டப்பட்ட நிலையில் மனைவி யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனது மனைவிக்கு வேறொருவருடன் இரகசிய தொடர்பு இருப்பதாக சந்தேகத்தில் சொல்லப்படுகின்றது. சந்தேக நபரான கணவர் மலேசியாவிலிருந்து நாடு திரும்பியதாகவும் அவரது கையொன்று இறுதி யுத்தத்தில் செல் தாக்குதலால் பாதிக்கப்பட்டதாகவும் போலீசார் அறிவிக்கின்றனர். தனது மனைவிக்கு வேறொருவருடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகித்த கணவன் அதை நிறுத்தும்படி மனைவியை தொடர்ந்தும் எச்சரித்து வந்துள்ளார். எனினும் வீட்டுக்குள் அறைக்கதவின் பின்னால் நின்று வீடியோ அழைப்பில் பேசியதாக குறிப்பிட்டு இருவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறு முற்றி விபரீதத்தில் நிகழ்ந்தது. மனைவியின் 2 கைகளையும் கணவன் வெட்டியுள்ளார். மனைவி உடனடியாக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் மாற்றப்பட்டுள்ளார். அவரது ஒரு கை துண்டாடப்பட்டிருப்பதுடன் மற்ற கையும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக வைத்தியசாலை தகவல் உறுதி செய்கின்றது. சுவிட்சர்லாந்து நாட்டில் சடலமாக மீட்கப்பட்ட இலங்கையர். சுவிட்சர்லாந்தில் அதிகாலை இலங்கையைச் சேர்ந்த ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதுடன் இது கொலையாக இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்படுகின்றது. அந்த நபருடன் தங்கியிருந்த 2 சுவிட்சர்லாந்து ஆண்கள் கைது செய்யப்பட்டனர். அப்பார்ட்மெண்டில் குறித்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாகவும் அவசர சேவை மையகத்துக்கு கிடைத்த அழைப்பின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் பாதிக்கப்பட்ட நபரை காப்பாற்ற முயற்சித்தனர். எனினும் அது முயற்சி வெற்றியடையவில்லை என்றும் இலங்கையைச் சேர்ந்த 34 வயதுடைய நபரை உயிரிழந்திருக்கின்றார். சம்பவ இடத்தில் 40 மற்றும் 54 வயதுடைய 2 சுவிஸ் ஆண்களை சூரிச் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். பாதிக்கப்பட்ட நபருடன் அவர்கள் குடியிருப்பில் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. குறித்த உயிரிழப்புக்கு சரியான காரணம் இதொடர்பில் வெளியிடப்படவில்லை. தடவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்துக்கும் தடங்களை சேகரித்து வருவதுடன் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிய முடிகின்றது. நேரத்தில் உயிரிழந்தவர் திருகோணமலையை சொந்த இடமாக கொண்ட இளைஞர் என்றும் வடமராட்சி பரத்துறை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை திருமணம் செய்த ஒரு பெண் குழந்தை இருப்பதாகவும் அறிய முடிகின்றது. தமிழ் குடும்பஸ்தரின் உயிரிழப்புக்கான காரணம் வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சூரிச் போலீசார் மேற்கொண்டு வருவதாக அறிய முடிகின்றது. ஜெர்மன் நாட்டில் கணவன் 29 வயதான இளம் குடும்ப பெண் யாழ்ப்பாணத்தில் உயிரிழப்பு. பதிவு திருமணம் செய்து 9 மாதங்களில் இளம்பெண் ஒருவர் சுகையினம் காரணமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஜெர்மன் நாட்டில் வாழ்ந்து வரும் இளைஞர் ஒருவரை 9 மாதங்களுக்கு முன்னர் பதிவு திருமணம் செய்த நிலையில் நுரையீரல் ஏற்பட்ட சுகையினம் காரணமாக யாழ்ப்பாண வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் குறித்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். சம்பவத்தில் உயிரிழந்தவர் பண்டத்தரிப்பு காலியடி பகுதியைச் சேர்ந்த குபேந்திரன் சாயினி என்ற 29 வயதான இளம்பெண்ணை உயிரிழந்திருக்கின்றார். 15 கோடி ரூபாய் காணிக்கு கள்ள உறுதி முடித்து ஆட்டிய போட்ட கில்லாடி பெண்ணை தேடும் போலீசார். விசாரணையாக தேடப்படும் பெண் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்த போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர்.
150 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காணிக்கு பொய்யான ஆவணங்களை தயாரித்து சொத்துக்களை கையகப்படுத்தியமை தொடர்பில் சம்பந்தப்பட்ட சந்தேக நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக போலீஸ் ஊடகப் பிரிவு ஒன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அவருக்கு எதிராக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டு சிஐடியினர் அறிவித்திருப்பதாகவும் குறித்த பெண் வேறு ஒருவரை போன்று அடையாளப்படுத்தி போலியான பத்திரத்தில் கையொப்பமிட்டிருப்பதாக போலீஸ் விசாரணையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. சந்தேக நபரின் தகவல் போலீசாரின் ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதுடன் அவரது புகைப்படமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் இலங்கைக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியிருக்கின்றனர். நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு. 63,000க்கு மேற்பட்ட காவல்துறையினர் கடமையில். தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதும் 63,000க்கு மேற்பட்ட காவல்துறையினர் கடமையில் ஈடுபட்டிருப்பதுடன் காவல்துறை பேச்சாளர் நிகால் தல்துவ அறிவிக்கின்றார். அத்துடன் வீதிகளில் அமைக்கப்பட்டிருக்கும் தற்காலிக காவலரங்களில் 3,250 விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபட்டுள்ளனர். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் ஒன்றுகூடல்கள் நடத்துவதும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு எதிராகவும் கடுமை நடவடிக்கை எடுக்கப்படும். இதேவேளை நாடு முழுவதிலும் ஒட்டப்பட்டிருக்கும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சுவரொட்டிகளை அகற்றும் பணிகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ள விடயமும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 211 ரூபாய், கனேடியன் டாலர் 227 ரூபாய், யூரோ ஒன்றின் பெறுமதி 344 ரூபாய், சிங்கப்பூர் டாலர் 239 ரூபாய், ஸ்டீலிங் பவுண்ட் 408 ரூபாய், சுவிஸ் பிராங்க் 366 ரூபாய், ஐக்கிய அமெரிக்க டாலர் 308 ரூபாய். தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 807 ரூபாய், குவைத் தினார் 996 ரூபாய், ஓமான் ரியால் 789 ரூபாய், கட்டார் ரியால் 83 ரூபாய், சவுதி அரேபியா ரியால் 80 ரூபாய், ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 82 ரூபாய். ஈஸ்டர் குண்டுவெடிப்புடன் தொடர்புடைய பிள்ளையான் போன்ற கொலையாளிகளே கைது செய்யப்படுவார்கள். இது எனது அரசியாட்சியில் நிறைவேற்றப்படும் என்று சஜித் திட்டவட்டமாக அறிவிப்போம். என்னுடைய தலைமையில் களுவாஞ்சிக்குடியில் அமைந்திருக்கும் அலுவலகத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருக்கும் இலங்கை தமிழிசை கட்சியின் மாவட்ட தொகுதி பிரதேச ஆதரவாளர்கள் மத்திய குழு உறுப்பினர்களுக்கிடையில் விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. கழுதாவளை விளையாட்டு மைதானத்துக்கு ஹெலிகாப்டர் மூலம் வருகதந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச அவர்களை கழுதாவளை கிராமிய குழு தலைவர் பார்த்திம் அவர்கள் வரவேற்றிருந்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறிப்பாக மயிலத்தமிடு மதவானை பண்ணையாளர் பிரச்சினைக்கான தீர்வினையும் அம்பாறை கல்முனை வடக்கு பிரசேலத்துக்கான தீர்வினையும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான பிரதான சூத்திரதாரிகளையும் அதனோடு தொடர்புடைய சகலையரையும் கை செய்து நீதிய நிலை நாட்டுவதோடு பிள்ளையான் போன்ற கொலையாளிகள் கை செய்யப்பட வேண்டும் என்ற பாகரை இல்மனேட் அகழ்வு தொடர்புடைய காணி திருடர்கள் சட்டவிரோத மண் கடத்தல்காரர்கள் கும்பல் உட்பட கள்வர்கள் மட்டக்களப்பிலிருந்து அகற்றப்பட வேண்டும். இவ்வாறு விசமிகள் கை செய்யப்பட வேண்டும் என்று வேண்டுகோளும் வைத்திருக்கின்றார் சஜித் பிரேமதாசா. 17 பில்லியன் டாலர் கடன்களை மறுசீரமைப்பதற்கான சர்வதேச வர்த்தக கடன் வழங்கலுடன் இணக்கப்பாடு. சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வதிச்சீர் திட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் 17 பில்லியன் டாலர் கடன் மறுசீரமைப்பதற்கான சர்வதேச வர்த்தக கடன் வழங்கலுடன் இணக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் சீன அபிவிருத்தி வங்கியுடன் 3 பில்லியன் டாலர் பெறுமதியான கடன்களை மறுசீரமைப்பதற்கான இணக்கப்பாடும் இலங்கையினால் எட்டப்பட்டிருக்கின்றது. சீனாவின் எக்ஸிம் வங்கி உத்தியபூர்வ கடன் வழங்குனர்கள் முழு வர்த்தக கடன் வழங்குனர்கள் சர்வதேச பிணை முறிதார்கள் ஆகியோருடன் ஏற்கனவே எட்டப்பட்ட இணக்கப்பாடுகளின் மூலம் இலங்கையில் சுமார் 17 பில்லியன் டாலர் பெறுமதியான கடன்களை மறுசீரமைக்க முடியும் என்று ஜனாதிபதி செயலகம் அறிவிக்கின்றது. இதன் மூலம் வட்டி வீதங்கள் குறைப்பதற்கும் நாட்டின் நிதியில் கட்டமைப்பை உறுதி செய்வதற்கும் முடியும் என்றும் ஜனாதிபதி செயலகம் எதிர்பார்க்கின்றது. வடக்கு மாகாணத்தில் 32,000 வீடமைப்பு திட்டத்துக்கான நிதி மூலத்திற்கு அங்கீகாரம். வட மாகாணத்தில் சன் பவர் குழுமத்தினால் நிர்மாணிப்பதற்கும் திட்டமிட்டிருக்கும் 32,000 வீடுகளுக்கான நிதி மூலத்துக்குரிய அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்ட வங்கியொன்றினூடாக இந்த திட்டத்துக்கான நிதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய தலா 50 லட்சம் ரூபாய் செலவில் முற்றுமுழுதாக இலவசமாக பயனாளர்களுக்கு இந்த வீடுகள் நிர்மாணித்து கொடுக்கப்படும்.
வீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கும் சன் பவர் குழுமத்தினால் சுமார் 4000 ஏக்கர் காணியில் சூரிய மின்கல பூங்கா நிர்மாணிக்கப்பட இருப்பதுடன் இதற்கான முழுமையான காணி விடுவிக்கப்பட வேண்டியிருக்கிறது. இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை கடன் விடுவிப்பு தொடர்பான சான்றுபடுத்தல் பெறப்பட இருக்கிறது. இந்த 2 செயற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் இலவச வீட்டு திட்டத்துக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் 50 லட்சம் ரூபாய் செலவில் 32,000 வீடுகள் நிர்மாணிக்கப்பட இருக்கின்றன. வீட்டு நிர்மாண பணிகள் அனைத்தும் சன் பவர் குழுமத்தில் முன்னெடுக்கப்பட இருப்பதுடன் வீடு முழுமையாக நிர்மாணிக்கப்பட்ட பின்னரே பயனாளிகளிடம் கையளிக்க திட்டமிடப்படுகின்றது. நன்றி.